அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கண்டியூர் கிளை சார்பாக மெகாபோன் பிரச்சாரம் செய்யப்பட இருக்கிறது. தலைப்பு விண்ணுலக பயணம் பற்றி சகோதரர் அப்துல் ஹமீது அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய வல்லநாயன் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கண்டியூர் கிளையின் சார்பாக இந்த மெகாபோன் பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில விண்ணுலக பயணம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாமெல்லாம் ரஜபு மாதத்தில் இருக்கிறோம். ரஜபு மாதத்தை பொறுத்தவரை புனிதமிக்க மாதங்களிலே ஒரு மாதமாக இஸ்லாம் கருதுகிறது. இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? முக்கியத்துவம் கொடுக்கிறான். அப்ப ரஜபு மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரஜபு மாதத்திற்கென்று சில அமல்களையோ எதையோ அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா என்பது பற்றி என்ன செய்ய இருக்கிறோம்? சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் 9வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்ன இத்தத்த சுகூரி இந்தல்லாஹி இஸ்னா அசர சஹரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்ல மின்ஹா அரபஅத்துன் ஹுருமுன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல என்ன சொல்ல வருகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய பதிவு புத்தகத்துல வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்கள் என்பது 12 மாதங்களாகும். அதுல 4 மாதங்கள் புனிதமானது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வருஷத்துல 12 மாசத்துல 4 மாதங்களை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? புனிதமாக ஆக்கியிருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த வசனத்துல 4 மாதங்கள் புனிதமானது என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அது எந்தெந்த மாதம் என்பது பற்றி அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக வந்த அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது. ஹஜ்ஜுடைய மாதத்திற்கு முன்பு உள்ள மாதமான துல் கஅதா, அதற்கு அடுத்த மாதமான துல் ஹஜ், அதற்கு அடுத்த மாதமான தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம். இந்த 3 மாதங்களும் புனிதமானவை. அதற்கு அடுத்து 4வதாக இந்த ரஜபு மாதத்தை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மாதம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப புனித மாதம் என்று சொன்னால், இந்த மாதங்களில் செய்வதற்கு ஏதாவது பிரத்யேகமாக அமல்களையோ அல்லது திக்ரையோ சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னா சொல்லல. இன்னும் சொல்ல போனால், இந்த ரஜபுடைய மாதத்துல 27வது இரவில பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், 27வது இரவில மெஹராஜ் இரவு என்று சொல்லி என்ன செய்யறாங்க? சில சடங்குகள், சில அமல்கள் செய்யப்படுவதை நாம பார்க்கிறோம். என்ன செய்யறாங்க? ராத்திரியில அந்த மெஹராஜ் இரவு என்று சொல்லி, மெஹராஜ் இரவு என்ற அந்த சம்பவம் உண்மையானது, அதுல மாற்று கருத்து இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? மக்காவிலிருந்து பலஸ்தீன்ல உள்ள பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா என்றும் சொல்லப்படுகிறது, அங்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து விண்ணுலகம் பயணம் மேற்கொண்டார்கள்
அங்க பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. 5 நேர தொழுகை கூட இந்த மிஹராஜ் என்ற சம்பவத்தின் போதுதான் என்ன செய்யறான், அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதுபோன்று 7 வானங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது, நரகம் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அது பற்றிய செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இந்த மிஹராஜ் என்ற அந்த விண்ணுலக பயணம் எப்பொழுது நடந்தது என்பதில் என்ன இருக்குது, அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. துல்லியமா 27 தான் நடந்தது என்பதற்கு என்ன இல்ல, பலமான எந்த ஆதாரமும் இல்லை. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இரவுக்கென்று ஏதாவது பிரத்யேகமாக அமல்கள் ஏதாவது சொல்லி கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஹதீசுகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியும் எதுவும் இல்லை. அதுவும் என்னது, சில பலகீனமான செய்திகள்ல சொல்லப்படுது. ஆதாரபூர்வமான செய்திகள் என்ன இல்ல, எந்த ஒரு அமலும் சொல்லப்படல. ஆனால் சமுதாயத்தில் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்ன, இந்த மெஹராஜ் இரவுக்கு மக்களை எல்லாம் பள்ளிவாசலுக்கு ஒன்று கூட்டி என்ன செய்யறாங்க, பிரத்யேகமாக இசா தொழுகையை லேட் பண்ணி என்ன செய்யறாங்க, பிரத்யேகம் பயான் நடக்குது. பயான் எப்ப வேண்டாலும் செய்யலாம், அதுல என்ன இல்ல, தடை இல்லை. அதற்கு அடுத்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, ராத்தீபு என்ற பெயரில சில வார்த்தைகளை சொல்லி திக்ரு என்ற பெயர்ல செய்யறாங்க. இந்த ராத்தீபு என்பது இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா, குர்ஆனின் மூலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு தேடி தேடி பார்த்தாலும் நமக்கு கிடைக்கல. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீசுகளில இது மாதிரி மெஹராஜ் இரவு அன்று என்ன செய்யுங்க, நான் மெஹராஜ் சென்று வந்தேன், அன்னைக்கு நீங்க ராத்தீபு ஓதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த விஷயம் அல்ல ராத்தீபு. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, பல பள்ளிவாசல்கள்ல தஸ்பீஹ் நபில் அப்படின்னு சொல்ற தொழுறாங்க. இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, காட்டி தரல. பகல் காலங்களில் என்ன பண்றாங்க அப்படின்னா நோன்பு வைக்கிறாங்க. இந்த நோன்பு வைக்கிறதுக்கு என்ன இருக்குது, சில பலகீனமான செய்திகள் இருக்கு, ஆதாரபூர்வமான செய்தி இல்ல. அப்ப நோன்பு வைப்பதும் என்ன இல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த விஷயம் இல்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். அப்ப இந்த மெஹராஜ் இரவு என்ற சம்பவத்தை, மெஹராஜ் என்ற ஒரு சம்பவம் நடந்தது என்று என்ன செய்யணும், நம்ம நம்பணுமே ஒழிய அதற்கென்று என்ன இல்ல, எந்த ஒரு சடங்குகளோ ஃபாத்திஹாக்களோ அல்லது ராத்தீபுகளோ தொழுகைகளோ நோன்புகளோ எதுவும் என்ன செய்யல, நமக்கு சொல்லப்படல. ஆனா என்ன செய்யறாங்க, சமுதாயத்துல அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க, அதை செய்யக்கூடியவர்களாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதை முஸ்லிம்கள் என்ன செய்யணும், தவிர்ந்து கொள்ளணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி தந்ததுதான் மார்க்கம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் என்ன செய்கிறான், வேதங்களை தருகிறான். ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னா அந்த சமுதாயத்துக்கு வேதத்தை தருகிறான். அந்த வேதத்திற்கு விளக்க உரையா என்ன செய்யறாங்க, இறை தூதர்களை அனுப்பி அந்த மக்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய குடும்பத்தில் எப்படி நடக்கணும், அவருடைய வணக்க வழிபாடுகள்ல எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை காட்டித் தருவதற்கு கற்றுத் தருவதற்கு தான் என்ன செய்யறாங்க, அவ்வப்போது இறை தூதர்கள் வந்தார்கள். இந்த உலகத்தில் ஏராளமான இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அவருடைய வேலை எல்லாம் என்னவென்று சொன்னால் மக்களுக்கு அமல்களை, நன்மை தீமைகளை என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும், வேதத்தை கற்றுக் கொடுக்கணும். இதுக்காகத்தான் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன வந்தாங்க. அப்ப மெஹராஜ் என்ற இந்த சம்பவம், விண்ணுலக பயணம் இருக்கிறது, நடந்தது 100% உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் எந்த முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அப்படி ஒரு மனிதன் சந்தேகப்படுகிறான் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நேரடியாகவே, ஹதீசுகள் என்று சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, சில பேர் பலமான ஹதீஸ் சஹீஹ் லைஃப் என்று நம்ம என்ன செய்து வேறுபடுகிறது. இது அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருப்பாங்களா, சஹீஹ் லைஃப்னு ஏன் வருது அப்படின்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்களா சொல்லி இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற டவுட் வரதுனாலதான் இது ஹதீசுகள்ல இமாம்கள் என்ன செய்றாங்க, சஹீஹ் லைஃப் என்று ஹதீசுகளை தரம் பெருக்கிறார்கள். ஆனால் திருக்குர்ஆனை பொறுத்தவரை
முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எவருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. திருக்குறான்ல உள்ள 114 அத்தியாயங்களும் அல்லாஹுவால் அருளப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹுவால் அருளப்பட்டது 100% உண்மை. திருக்குறான்ல என்ன இல்ல சஹீஹ், இது பலமான செய்தி, இது பலகீனமான செய்தி இருக்கான்னு சொன்னா இல்ல. திருக்குறானை பொறுத்தவரைக்கும் என்ன செய்றாங்க, அனைத்து முஸ்லிம்களும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வேதம். அந்த வேதத்துல 17வது அத்தியாயம் பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல அல்லாஹ் என்ன செய்றான், முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான், சுபஹானல்லதி, அல்லாஹ் தூய்மையானவன். ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்றான், சுபஹானல்லதி என்று ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் இருக்கான் பாருங்க, மிக தூய்மையானவன். எப்படி தூய்மையானவன் என்று சொன்ன, அல்லதி அஸ்ராபி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு என்று அல்லாஹ் என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். என்ன இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்ன, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னா மக்கா பள்ளி, மக்கா பள்ளியில் இருந்து பலஸ்தீன்ல உள்ள பைத்துல் முகத்தஸ் வரை அழைத்து சென்று சில சான்றுகளை காட்டுவதற்காக ஒரு இரவில தனது அடியாரை அழைத்து சென்றான் பாருங்க, அவன் தூய்மையானவன். இன்னைக்கு உள்ள காலம் மாதிரி இல்ல. இன்னைக்கு வாகன வசதிகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு அதிகமா கொடுத்திருக்கிறான். 2 வீலர் இருக்கு, 4 வீலர் இருக்கு, விமானங்கள் இருக்கிறது. ஒரு நாட்டை கடந்து செல்வது கூட ஒரு சில மணி நேரங்களில் நம்மளால செல்ல முடியும். அன்னைக்கு இது மாதிரியான வாகனங்கள் இல்ல, புரியுதா இல்லைங்களா? அன்னைக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், கழுதையில போகணும். கோவேரி கழுதை இருந்துச்சு, குதிரை இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு. இது மாதிரியான கால்நடைகளை பயன்படுத்தி தான் என்ன செஞ்சாங்க, ஒரு பிரயாணத்துக்கு போனாங்க. நம்ம நாட்டுல கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன, ஒரு திருமணமான மணமக்களை கூட எதுல அழைச்சிட்டு போவாங்க, இன்னைக்கு போற மாதிரி கார்ல அழைச்சிட்டு போல, மாட்டு வண்டி தான் வரும். மணமக்களை அழைத்து கொண்டு போய் பெண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு அழைக்கிறாங்க பாருங்க. இது கூட எதுல போய் கொண்டிருந்தார்கள், பெரிய ரொம்ப காலம் 100 வருஷத்துக்கு போக வேண்டியில்ல. நம்ம காலத்திலேயே சில வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தது சொன்ன, மாப்பிள்ளைய அழைக்க பொண்ணு அழைக்க வண்டி வரும் சொல்லுவாங்க. என்ன வண்டி வரும், மாட்டு வண்டி தான் வரும், புரியுதா இல்லைங்களா? அதுலதான் என்ன செய்வாங்க, மணமக்கள் அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி உள்ள காலகட்டத்தில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்குதான் சமீப காலமா தான் என்ன செய்யப்படுது, அதிகமான வாகனங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதிநவீன வாகனங்கள், கார்ல போறோம், பஸ்ல போறோம், விமானங்கள்ல போறோம், ரயில்ல போறோம், இப்படியான வாகனங்கள். ஆனா அந்த காலத்தில் அப்படியான வாகனங்கள் இல்ல. அப்படிப்பட்ட காலத்துல ஒரே ஒரு இரவுல அல்லாஹ் என்ன செஞ்சான், மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் அழைத்து செல்லப்பட்டு அங்க என்ன செய்றாங்க, அந்த வாகனத்தை கட்ட வேண்டிய இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் என்ற வாகனத்தை கட்டுறாங்க. கட்டிவிட்டு பைத்துல் முகத்தஸ்ல என்ன செய்றாங்க, எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அனைத்து நபிமார்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்திவிட்டு தான் என்ன செய்றாங்க, அங்கிருந்து விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள். அப்படிங்கிற செய்தி பாத்தீங்கன்னா ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு இறைவில ஒரு தனது அடியாரை மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள் என்பது என்ன இருக்குது, ஆதாரபூர்வமான செய்திகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க அழைத்து செல்லப்பட்டு என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு வானத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் என்ன செய்றாங்க, அங்க கலந்துரையாடுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம என்ன செய்யறோம், ஹதீசுகள்ல நம்ம பார்க்கிறோம். இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வருது அப்படின்னு சொன்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை கையை பிடித்து அழைத்து கொண்டு வானத்திற்கு ஏறி சென்றார்கள். பூமிக்கு அண்மையில் உள்ள முதல் வானத்தை நாங்கள் அடைந்தோம். யார் சொல்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அங்க போய் முதல் வானத்துல கதவை தட்டினோம். அங்கிருந்து என்ன, யார் வந்திருப்பது யார் அப்படின்னு கேள்வி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க,
வந்திருப்பது ஜிப்ரீல், உங்களோடு வந்திருப்பது யார் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, வந்திருப்பதுன்னு சொல்றாங்க முகமது வந்திருக்கிறாரு, அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம், அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா என்ன செய்யப்படுது, முதல் வானத்தினுடைய கதவு திறக்கப்பட்டு நாங்கள் வானத்தின் மேலே சென்ற போது அங்கே ஒரு மனிதர் இருந்தார், அவரது வலப்பக்கத்திலும் மக்கள் இருந்தார்கள், இடது பக்கத்திலும் மக்கள் இருந்தார்கள். அங்க இருந்த மனிதர் யாரு, நம்முடைய ஆதி மனிதர் தந்தை இருக்கிறாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க இருந்தாங்க. அப்ப வலது பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வலது பக்கமும் சில மக்கள் இருக்கிறாங்க, இடது பக்கமும் சில மக்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த 7 வானத்தையும் கடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்றாங்க. அங்க ஒவ்வொரு வானத்திலும் சில நபிமார்களை பார்க்கிறாங்க. ஆனா முதல் வானத்துல மட்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்த்து அவருடைய மக்களையும் அல்லாஹ் காட்டுகிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல மக்கள் இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்களா இருந்தாங்க இல்ல. ஆதம் முதல்ல படைக்கப்பட்ட மனிதரை யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்ப அவர்களுக்கு பிறகு மனைவி, சில பிள்ளைகள், பேரம்பேத்திகள், இப்படி கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. அப்ப கொஞ்சம் மக்கள் இருந்ததாலே நம்ம தெரியல, அல்லாஹ் என்ன செய்யறான், வலது பக்கமும் இடது பக்கமும் சில கூட்டத்தை காட்டுறான். வலது பக்கம் பார்த்தால் அவர்கள் சிரிக்கிறார்கள், இடது பக்கம் உள்ள மக்களை பார்த்தால் அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பற்றி கேட்கிறாங்க ஜிப்ரீல், இவர் யார் என்று கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கம் இருக்கும் மக்கள் அவருடைய சந்ததிகள், அவர்களில் வலப்பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள். அதனால அவங்க என்ன செய்றாங்க, சந்தோஷத்துல அவர்கள் சிரிக்கிறார்கள். இடது பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் அழுகின்றார்கள், அவர்கள் யாரு, நரகவாசிகள் அப்படின்னு சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சுமார் 10 ஆண்டுக்கு மேலாக பணிபுரிந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப சிறிய வயது உள்ள ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிக காலங்கள் இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம், 2வது வானத்திற்கு சென்றோம். அங்கே என்ன செய்யப்படுது, வந்திருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்கப்படுது. நான் ஜிப்ரீல். அதே மாதிரி உங்க கூட வந்திருப்பது யார், முகம்மது அப்படிங்கிற வழக்கம் போல் செய்யக்கூடிய கேள்விகள் கேட்கப்பட்டு என்ன செய்யுது, 2வது வானம் திறக்கப்பட்டது. அங்கே நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நான் என்ன செஞ்சேன், கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உள்ள போனோன்னு என்ன செய்றாங்க, அந்த 2 நபிமார்களும் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு என்ன செய்றாங்க, வாழ்த்து சொல்லி அவங்க வரவேற்கிறாங்க. அவங்களோட மேலதிக என்ன நடந்துச்சுங்கிற செய்தி இல்ல. இப்ப அவங்கள சந்திச்சு என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிறகு நாங்கள் என்ன செஞ்சோம், 3வது வானத்திற்கு அழைத்து சென்றோம். அங்க என்ன செய்ய போகுது, வழக்கம் போல கேள்வி கேட்கப்பட்டு யார் என்ற செய்தி சொன்னவுடன் என்ன செய்து, உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகை என்று என்ன செய்து சொல்லப்பட்டது. அங்கே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காட்டினான். அவர்களோடு என்ன செய்றாங்க, சில உரையாடல் நடக்கிறது. பிறகு சுருக்கமான சொல்றது, பெரு நீண்ட ஹதீஸ். அப்ப 4வது வானத்திற்கு நாங்கள் அழைத்து சென்றோம். அங்கும் என்ன செய்யப்படுகிறது, சில கேள்விகள், வழக்கமா சொல்லக்கூடிய கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றாங்க. பிறகு 4வது வானத்திற்கு நாங்கள் சென்றோம். அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் என்ன செஞ்சோம், கண்டோம் அப்படின்னு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி என்ன செய்யல, அல்லாஹ் குர்ஆன்ல அதிக அளவு சொல்லல. சூரத்து மரியத்துல மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்ன 19வது அத்தியாயம் 57ல அல்லாஹ் என்ன சொல்றான், வதுக்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு சித்திகன் நபியா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். வரஃபானா மக்கானன் அலியா, அதாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயரமான தகுதிக்கு நாம் உயர்த்தினோம், அவர் உண்மையான அடியாராக சித்திக்காக அவர் இருந்தார் அப்படிங்கிற செய்தியை மட்டும் அல்லாஹ் என்ன செய்றான், சூரத்து மரியத்துல
57வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இந்த செய்தி முஸ்லிம்ல 259வது செய்தியா இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 5வது வானத்திற்கு, இதெல்லாம் மெஹராஜ் இரவில் நடந்த சம்பவம். அப்ப 5வது வானத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அங்கே என்ன செய்யப்படுது? சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் என்ன செய்றாங்க? உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று வரவேற்றார்கள். பிறகு 6வது வானத்திற்கு நாம சென்றோம். அங்கே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டப்பட்டார்கள் என்பது என்ன செய்து சொல்றாங்க. சொல்லிட்டு அவரும் என்ன செஞ்சாங்க? உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லி சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்னதும் சகோதரரும் நபியும் ஆகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்தினார்கள். நான் அவர்களை கடந்து சென்ற போது அவர்கள் அழுதார்கள். நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று அவரிடம் கேட்கப்பட்டது. இறைவா, என்னுடைய சமுதாயத்தாரில சொர்க்கம் போகக்கூடியவர்களை விட அதிகமானவர்கள் எனக்கு பிறகு வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் சொர்க்கம் செல்வார்கள் என்று பதிலளித்தார்கள். பிறகு 7வது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டோம். அங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டோம் அப்படிங்கிற செய்தி என்ன செய்து சஹீஹுல் புகாரியில 3207வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் என்ன செய்யறாங்க? முதல் வானத்திலிருந்து 7வது வானம் வரை அழைத்து செல்லப்பட்டார்கள். பிறகு பைத்துல் மஅமூர் என்ற இடத்திற்கு என்ன செய்றாங்க? அழைத்து செல்லப்படுகிறார்கள். நான் அதை குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டேன். அவர் இதுதான் அல் பைத்துல் மஅமூர் ஆகும். இதுல ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் இந்த பைத்துல் மஅமூர்ல தொழுகிறார்கள். இந்த பைத்துல் மஅமூருக்கு இந்த 70,000 மலக்குமார்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் போயிட்டு வந்தாங்கன்னா அவர்களுடைய வாழ்நாள்ல மறுபடியும் அங்க போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மலக்குமார்கள், ஒரு தடவை தான் அனுமதி அவங்களுக்கு. அப்ப ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் தொழக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்ற செய்தி புகாரில 3207வது செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்ற இளந்த மரம் எனக்கு காட்டப்பட்டது. அதனுடைய பழங்கள், அந்த மரத்தினுடைய பழங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது ஹஜ்ர் என்ற இடத்தின் கூஜாக்கள் போல் இருந்தன. அதனுடைய இலைகள் யானைகளின் காதுகள் போன்று இருந்தது என்ற செய்தியும் என்ன செய்து புகாரியில இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அது மூட வேண்டியது மூடியதும், அது சிவப்பு மாணிக்கங்களாக அல்லது பச்சை மரகதங்களாக அவற்றை போன்றது அது மாறிவிட்டது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்றாங்க? 11853வது செய்தி என்ன செஞ்சிருக்காங்க? அஹ்மதுல பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதோடு இன்னொரு செய்தியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைத்துல் மஅமூர்ல என்னிடம் 3 கிண்ணங்கள் கொண்டு வரப்பட்டன. ஒன்று பால் கிண்ணம், இன்னொன்றுல தேன் இருந்தது, தேன் உள்ள கிண்ணம், இன்னொன்று மது கிண்ணம். 3 வந்தது. நான் பால் உள்ள கிண்ணத்தையே தேர்வு செய்தேன். அப்பொழுது எனக்கு சொல்லப்பட்டது, இயற்கை மரபை என்ன செய்றீங்க? நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தாரும் இயற்கையாக உள்ள மரபை என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டது என்ற செய்தி புகாரியில 5610வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சிருக்காங்க? பதிவு செய்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி. புகாரியில முஸ்லிம்ல நம்பரோட நம்ம சொல்றோம், எதுவும் கட்டுக்கதை இல்லை. இப்படிப்பட்ட செய்தி நடந்தது. இதுல முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல உரையாடுகிறார்கள். உரையாடி என்ன செய்றாங்க? ஒரு முக்கியமான கடமையை அல்லாஹ் சுமத்துகிறான். என்ன கடமை? நாம தொழக்கூடிய 5 நேரம் தொழுகிறோம் பாருங்க, இந்த 5 நேரம் தொழுகை இந்த மெஹராஜினுடைய இரவில தான் அல்லாஹ் கடமையாக்கினான். இதையும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் முதலில கடமையாக்கியது எத்தனை வக்துங்க? 5 வக்து கிடையாது, 50 நேர வக்து தொழுகையை அல்லாஹ் என்ன செஞ்சான்? நமக்கு கடமையாக்கினான். வராங்க, இடையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறுக்கிறாங்க, முகம்மதே உங்களுடைய சமுதாயத்திற்காக என்ன கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. நான் 50 நேர தொழுகையை நான் என்ன செய்றேன்? கொண்டு செல்கிறேன்
அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுடைய மக்கள் சிரமப்படுவார்கள். அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்ன, அந்த பனு இஸ்ராயில் என்ற அந்த பெரிய கூட்டத்தை, அந்த மக்களை சந்தித்த அந்த அனுபவம் உள்ளதுனால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க 50 வக்த நீங்க சமுதாயத்துக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். நீங்க அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, செல்லுங்கள், சென்று இந்த தொழுகையை குறைத்து வாங்கி வாருங்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, போறாங்க, கொஞ்சம் குறைக்கப்படுது, வராங்க, மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க, இதுவும் தாங்க மாட்டாங்க. இப்படி பல முறை அவர் ரசூலுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாக்குறாங்க, அல்லாஹ்விடத்துல போறாங்க, தொழுகை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்பட்டு இறுதியாக 5 நேர வக்து நமக்கு. இதற்கு பிறகு நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ்விடத்துல செல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இது என்ன செய்யப்படுது, 5 நேர தொழுகை இன்னைக்கு நம்ம கடமையாக்கி இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒவ்வொரு பகல் இரவிலும் 5 நேர தொழுகைகள் ஒவ்வொன்றுக்கும் 10 மடங்கு நன்மை. நாம தொழுவது 5 வக்து, ஆனால் அல்லாஹ்விடத்துல 10 மடங்கு நன்மை. ஆரம்பத்தில் அல்லாஹ் கடமையாக்கணும் பாருங்க 50 வக்து, அவ்வளவு நன்மை கிடைக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். 5 நேர தொழுகையை எந்த ஒரு முஸ்லிம் சரியான முறையில தக்க காரணம் இல்லாம பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு தொழுகிறாங்களோ அதை கலா ஆக்காம, கலா என்பது இல்ல தொழுகைக்கு. அப்ப சரியான முறையில் நம்ம அந்த கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் 50 நேர வக்து தொழுகையை தொழுதவர் போன்றவராவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. ஆனா இதுல இன்னொரு ரஹமத்தையும் அல்லாஹ் செய்றான். நன்மைக்கு பாருங்க, ஒரு வக்து நம்ம தொழுதா, அதாவது 5 வக்து தொழுதோம்னா 50 வக்து, 1க்கு 10. ஆனால் தீமை நன்மையான விஷயத்துக்கு 1க்கு 10 தரான். ஒரு வக்து தொழுதா என்னது, 10 வக்து தொழுத நன்மை. ஆனால் பாவத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் தீமை செய்து விட்டால் அதற்காக ஒரே ஒரு குற்றமே பதிவு செய்யப்படுகிறது என்று அல்லாஹ் கூறினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 259வது செய்தியாக இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். இப்படி மெஹராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டு காலையில் இருந்த போது இவ்வளவு செய்திகளை பார்த்துட்டு சொர்க்கம் எடுத்து காட்டப்படுகிறது, நரகம் எடுத்து காட்டப்படுகிறது. அதுல இன்னொரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது, அதுல நான் எட்டி பார்த்தேன், ஆனால் அதுல ஏழைகள் தான் அதிகமான மக்கள், கொஞ்சம் பேர் பணக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா ஏன் அப்படி, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நாம் வாழக்கூடிய நாம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யறான், அதிகமான செல்வங்களை அல்லாஹ் கொடுக்கறான், அதிகமான ரஹமத்துகளை அல்லாஹ் வழங்குறான், குழந்தை குட்டிகளை நிறைய தரான், பொருளாதாரத்தை காசு பணத்தை நிறைய தரான். இப்படி எல்லா வகையிலும் அருள் செய்து அந்த பணக்காரன் என்ன செய்யறது இல்ல, ஒழுங்கா அதுக்கான ஜக்காத்து கொடுக்கறது இல்ல, சொந்த பந்தங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறது இல்ல, அதை முறையாக சம்பாதிக்கிறதும் இல்ல, எப்படி வந்தாலும் வளர்ச்சிக்கிறது, அடுத்தவனுக்கு நிலத்தை அபகரிக்கிறது, ஏன்னா இப்படி பல வகையில அவன் செல்வம் சேகரிக்கிறான். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல நாம செய்த ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்துல நாளைக்கு கியாமத்து நாள்ல என்ன செய்யப்படும், கேள்வி கேட்கப்படும். அப்ப வசதி படைத்தவர்கள் நாளைக்கு போனாங்க அப்படின்னா என்ன செய்யப்படும், நீ எப்படி இந்த பொருளாதாரத்தை சம்பாதிச்ச, இன்னைக்கு பல வீடுகள் இருக்கு, நிலபலம் வாங்கி இருக்கிற, திடீர்னு ஏழையா ஒரு மனுஷன் என்ன செய்யறான், அரபு நாட்டுக்கு ஒரு கூலி ஆளா போறான், திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்ன அதிகமான செல்வத்துக்கு அதிபதியா ஆகுறான். அது எப்படி வந்து நமக்கு தெரியாது, ஆனா அல்லாஹ் கேட்பான்ல, அல்லாஹ்வுக்கு தெரியும்ல. அப்ப அல்லாஹ் நிச்சயமா எல்லாத்துக்கும் பதில் சொல்லு, அது முறையா நீ சம்பாரிச்சியா, முறையா வந்த செல்வமா, அல்லது யாருடைய சொத்தையாவது அபகரித்தாயா என்பதையெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்றாங்க, யாருடைய ஏடு துருவி துருவி ஆராயப்படுகிறதோ அவன் நாசமா போனான், நட்டம் அடைந்தவனா அவன். அப்ப யாருடைய தீமைகள் எல்லாம் துருவி துருவி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சான்னா அவனுடைய நன்மை, கொஞ்சம் கொஞ்சம் நன்மை செஞ்சிருக்கான் பாருங்க, அது கூட நிக்காது. அதனாலதான் வசதி படைத்தவர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியல, ஏழைகளைத்தான் நான் அதிகமா கண்டேன், ஏழை தான் இருக்கிறாங்க அங்க அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனக்கு நரகமும் எடுத்து காட்டப்பட்டது, அங்கே நான் எட்டி பார்த்தேன், அங்கே பெண்கள் தான் அதிகமா இருந்தாங்க அப்படின்னு என்ன செய்றாங்க,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு விஷயங்களை போய் என்ன செய்றாங்க, மெஹராஜ் முடிச்சிட்டு வந்துட்டாங்க. வந்தோன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் இல்லாத அளவுக்கு கவலை அடைகிறாங்க, மனக்கஷ்டம். ஏன் அப்படின்னா இந்த சம்பவத்தை மக்கள் ஏத்துக்கணும்ல. இன்னைக்கு உள்ள காலத்துல ஒரு இரவுல நான் சவுதிக்கு போயிட்டு வந்தேன், மக்காவுக்கோ மதினாவுக்கோ போயிட்டு வந்தேன்னு சொன்னா நம்பிடலாம். காலையில ஒரு பிளைட், சாயந்தரம் ஒரு பிளைட் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஒரு இரவுல இங்கேருந்து பைத்துல் முக்கத்துக்கு சென்றாரோ நம்மளே என்ன சொல்லுவோம், இங்கேருந்து மக்காவிலேருந்து பைத்துல் முக்கத்துக்கு போனாராம். அங்கேருந்து என்ன செஞ்சாராம், விண்ணுலகத்துக்கு போய் 7 வானத்தையும் பார்த்துட்டு அங்க உள்ள நபிமார்களை பார்த்துட்டு இப்படி பேசுவோம் பாருங்க, அது மாதிரி கிண்டல் அடிப்பார்களே என்று சின்ன சின்ன கவலைப்பட்டு இருக்கிறாங்க. கரெக்டா வரான் மேல்படியா யாரு, அபூ ஜஹில் வரான். அபூ ஜஹில் வந்து என்ன செய்றான், என்ன முகமது ஏதாவது புதிய செய்தி எதுவும் இருக்கா, கிண்டலா இருக்கு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னோன்னு என்ன செஞ்சாங்க, இது மாதிரி நான் ஒரு இரவுல மெஹராஜ் என்ற அந்த விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டேன் அப்படின்னு என்ன செய்றான், நக்கல் அடிச்சு சிரிக்கிறான். மஜ்னூன்னா சொல்லிட்டு என்ன சொல்றான், என்கிட்ட இப்ப சொன்ன பாரு, இத உங்களுடைய மக்களை திரட்டி நான் கொண்டு வரேன், எல்லாத்திட்டையும் சொல்லுவீங்களா, போய் அழைச்சிட்டு வாடான்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைச்சிட்டு வந்து சொன்னாங்க, அபூ ஜஹல்கிட்ட சொன்ன செய்தி என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஆனா சில மக்கள் என்ன செய்யல, ஏத்துக்கல. சில சஹாபாக்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப என்ன செய்றாங்க, அந்த காலத்துல 1-2 பேர் தான் இருந்தாங்க பைத்துல் முக்கத்தஸுக்கு சென்று வந்தவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு உம்ரா மாதிரி போறோம் பாருங்க, உம்ரா போனவங்களுக்கு மக்கா மதீனா தெரியும் தானே, அது மாதிரி பைத்துல் முக்கத்தஸிற்கு சென்றவர்கள் 1-2 பேர் தான். அவர்களையும் அழைத்து வந்திருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்றாங்க, பைத்துல் முக்கத்தஸ்ல உள்ள சில அடையாளங்களை என்ன செய்றாங்க சொல்றாங்க. அது கூட சில தடுமாற்றம் வருகிறது. ஆனால் அல்லாஹ் சில இதை எடுத்துக்காட்டி என்ன செய்றாங்க, சரியான முறையில பைத்துல் முக்கத்தஸுடைய தோற்றம் எப்படி இருக்கும், அங்க என்னென்ன இருக்கு என்பதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னோன்னே அந்த பைத்துல் முக்கத்தஸுக்கு போனாங்க பாருங்க, அவங்க சொல்லிட்டாங்க முகமது சொல்றது கரெக்ட் தான், பைத்துல் முக்கத்தஸ் அப்படிதான் இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போகல அப்படின்னு சொன்னா இதை சொல்றதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடி என்ன செய்யல, பைத்துல் முக்கத்தஸுக்கு போகல. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது உண்மை அப்படின்னு என்ன செஞ்சாங்க, பல பேர் நம்பினாங்க, சில பேர் நம்பாம இருந்தாங்க. இதுவும் என்ன செய்து ஹதீஸ்கள்ல சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்பகமான செய்தி. ஆனால் மெஹராஜ் என்ற இரவுல இது மாதிரி அமல்கள் செய்வதற்கோ, ராத்திபு ஓதுவதற்கோ, தஸ்பீஹ் நபில் தொழுகை தொழுவதற்கோ, பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அது முழுக்க முழுக்க பித்அத்தான காரியம். அப்ப நம்ம என்ன செய்யணும், விண்ணுலக பயணம், மெஹராஜ் என்ற விண்ணுலக பயணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவில சென்று வந்தார்கள் என்பதை நம்ப வேண்டியது முஸ்லிம்களுடைய கடமையை ஒழிய வேற எந்த ரஜபு மாதத்துக்காக என்ன செய்யல, வேற எந்த சிறப்பு அமல்களையும் எதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவில்லை என்பதை நம்பக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.